குதிரை பேர விவகாரத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஐபிடிஎஸ் நிறுவன தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தன் மீது சுமத்தப்பட்டவை பொய் வழக்குகள் என்றும் சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை பரப்புபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மேலும் செந்தில் பாலாஜிக்கும் தனக்கும் உள்ள தொடர்பு குறித்து இன்னும் 2 மாதங்களில் அனைத்து ஆதாரங்களுடன் நேரில் சந்தித்து பதிலளிப்பேன் என்றும் அவர் உருக்கமாக தெரிவித்தார். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, இது புரோக்கர் கம்பெனி அல்ல. இதுக்கான ஊரிய விளக்க நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நான் அன்னைக்கும் பேட்டிலும் சொன்னேன், இன்னைக்கும் சொன்னேன். ஆனால் சமூகத்தில் நிறைய பேர் கண்டமேனிக்கு கற்பனை கவிதைகளை அடித்து வடியமிச்சு விட்றீங்க. அப்படி அல்ல, நிஜம் இருக்கிறது, உண்மை இருக்குது. ஒரு நாள் வரும், பொய் உடனே வந்துடும். உண்மை வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதில் 2 மாதம் கழிச்சு நான் மனந்திருந்து பேசுகிறேன். அது ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க நான் வேண்டுகோளை வைக்கிறேன். இதுக்கு மேலே சமூகத்தில் யாராவது பொய்யான செய்திகளை பரப்பி பொய்யான ஐபிடிஎஸ் மேலே ஏதாவது செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அவதூறு வழக்கு நான் தொடுப்பேன்றதை நான் இந்த பத்திரிகையோட தெரிவித்துக் கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.